ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் இந்த சூடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டர்ட் ட்ரிங்க் கொண்டு தான் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு எங்களது கஸ்டர்ட் ட்ரிங்கை செஞ்சு கொள்கிறதுக்கு தேவையான பாலை பாயில் பண்ணி கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 3 கப் பாலும் ஆட் பண்ணி கொள்கிறேன். ಅದಕ್ಕೆ ವೆನಿಲಾ ಎಸೆನ್ಸ್ 2 ಡ್ರಾಪ್ಸ್ ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கு 1 கப் சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சீனி போட போக்கில் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட போடணுமே நினச்சிச்சேன்டா கொஞ்சம் கூடையாகவும், குறைச்சி போடணுமே நினச்சிச்சேன்டா கொஞ்சம் குறைச்சியும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். சீனியையும் போட்டுட்டு எங்களோட மில்கை அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி இதுக்கு 3 கப் தண்ணி எடுத்து அதுக்கு 9 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்க் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மில்க்கை நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளணும். மில்க்கும் நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் நான் எங்களோட கஸ்டர்ட் மிக்ஸினை செஞ்சு கொள்கிறதுக்கு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 கப் பாலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். கஸ்டர்ட் பவுடரையும் போட்டு கட்டித்தன்மை ஒன்றும் இல்லாமல் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குதைக்கும் பாலும் நல்லா பாயிலாகி கொண்டு வருவது. பாலுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சூடாவின பாலால் கொஞ்சம் நான் எங்கிட்ட செஞ்சு கொண்ட கஸ்டர்ட் மிக்ஸ் எனக்கு ஊற்றி இதுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கஸ்டர்ட் மிக்ஸினை நல்லா பாயில் பண்ணிக்கொண்ட பாலில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கஸ்டர்ட் மிக்ஸினை ஊற்ற போக்கில் கொஞ்சம் கவனமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏனென்றால் டக்குண்டு கட்டியாக பார்க்கும். அப்படி இல்லாமல் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கஸ்டர்ட் மிக்ஸின் கொஞ்சம் திக்காகி கொண்டு வர போக்கில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். நான் செஞ்சு கொண்ட கஸ்டர்ட் மிக்ஸினை பவுல் ஒன்றில் ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளணும். கஸ்டர்ட் மிக்ஸின் நல்லா ஆறி வரும் வரைக்கும் நான் சவரிசியை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். சவரிசியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் தண்ணியை ஊற்றி அதையும் நாங்கள் பாயில் பண்ணிக்கொள்ளணும். தண்ணி நல்லா இப்படி பாயிலாகி வரப்போக்கில் இதுக்கே நான் 1/2 கப் சவரிசியையும் போட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். அவங்களுக்கே பார்த்தா விளங்குதைக்கும் சவரிசி நல்லா பாயிலாகி வந்திக்குது. நான் இப்போ இதை தண்ணியே இல்லாமல் சவரிசியை மட்டும் வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பாயில் பண்ணிக்கொண்ட சவரிசி எல்லாம் இப்படி ஸ்டீல் ஸ்டெய்னர் ஒன்றை வச்சு இதை கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். சவரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு போகிறோம் நான் ரிட்டன் சவரிசியை கொஞ்சம் டப்பில் பிடிச்சி இதை கொஞ்சம் கழுவிக்கொள்ள போகிறேன். எனக்கு சவரிசியில் வர இந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் பேய்த்து சவரிசி தனியாக பிரிஞ்சு வர மாதிரிக்கு வரத்துக்கு நான் 2 டிப்புக்கு டப்பில் பிடிச்சி இதை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி சவரிசியை இப்படி நல்லா கழுவிட்டு அது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கொள்ளணும். இப்படி சவரிசியில் பிசு பிசுப்பு இல்லாமல் தனியாக பிரிஞ்சு வர மாதிரிக்கு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். வாங்க, இப்போ எங்களோட கஸ்டர்ட் ட்ரிங்க் எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்பேன். இப்போ எங்களோட கஸ்டர்ட் மிக்ஸின் நல்லா ஆறிக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும். இது மிச்சம் திக்கும் இல்லை, மிச்சம் தண்ணியும் இல்லாமல் கணக்கான அளவில் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஆற வச்சுக்கொண்ட எங்களோட கஸ்டர்ட் மிக்ஸினுக்கு நான் வடித்து கொண்ட சவரிசி எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சவரிசியெல்லாம் போட்டுட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சவரிசி கட்டியாக இல்லாமல் எல்லாம் ஒன்று தனியாக பிரிஞ்சு வர மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி சவரிசியெல்லாம் தனி ஒன்று பிரிஞ்சு வர மாதிரிக்கு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி கஸ்டர்ட் மிக்ஸினுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் கிவி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், 2 ஜாய் கிரேப்ஸ், மாதுளங்காய் எல்லாம் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸே போடணுமென்று இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸும் போட்டு இதுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கு வாழைப்பழம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி விருப்பமான ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு இதை மிக்ஸ் பண்ணுற வீடியோ காட்டிக்கொள்ள எல்லாம் போச்சு. இந்த வீடியோ ஆஃப் ஆகினால நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கிளாஸ் ஒன்றில் ஊற்றிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெசிபி உண்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.